அனைவருக்கும் வணக்கம். சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து உங்கள் இரா தெய்வசிகாமணி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மண்டபம் சீட்டில் நம்முடைய சிட்டி ஹோம் கம்பெனியில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் 12 வீடு. ஒரு 5 வீடு முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 7 வீடு தான் இருக்குது. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். பாருங்கள், புது ஸ்டைலில் பக்காவான ஏரியா, நல்ல சிட்டிக்கு மத்தியில் கீழ்ப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு இடம். பாருங்கள், ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். சூப்பரான கார் பார்க்கிங்கில் இந்த சைடு கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோட இது தாராளமாக உங்களுக்கு கார் போய் வர்றதுக்கு நல்லா தாராளமாக ஒரு நியூ மாடலில் லான்ச் பண்ணியிருக்கோம். கீழ்ப்பாக்கம் சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். புதிய ப்ராப்பர்ட்டி கட்டி ரெடியாக இருக்குது. 12 வீடு, இல்லை 5 வீடு சோல்ட் அவுட் ஆகிட்டு 7 தான் இருக்குது. பாருங்கள், இடம் எவ்வளோ தாராளமாக இருக்குது பாருங்கள். இது வந்து லிஃப்ட்டுக்காக ரெடி பண்ணுறாங்க. இது லிஃப்ட்டு ரெடி ஆகிடும். ஒரு 10 டேஸில் இது ரெடி ஆகிடும். இது அவங்களுக்கு அந்த 12 வீடுக்கும் தனியாக எலக்ட்ரிசிட்டி தனி இல்லாமல் சின்ன ஒரு அறை எல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணா கூட இதை நாங்கள் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் தாராளமாக இருக்கும். ஒரு புது மெத்தடில் இது வந்து வாட்ச்மேன் தாங்கிறதுக்கு உண்டான ஒரு அறை. சென்னையில் இது போல் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு அது நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியான கார் பார்க்கிங். 12 கார் பார்க்கிங், 12 வீட்டுக்கும் தனித்தனியான கார் பார்க்கிங். இவ்வளோ பெரிய ஃபேஸ் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஃபேஸ் விடுறது பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. வீட்டை பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் போகிறோம். வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 1 2 3 வீடு, 4 வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில். இப்போ நம்ம ஒரு வீடு டெமோ பார்ப்போம். பாருங்கள், முன்னாடி ஒரு கதவு, சேஃப்டி கதவு, தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே தேக்கு, இந்த உலக ஃபுல்லாகவே தேக்கில் செஞ்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் போகிறோம். கொஞ்சம் இன்னும் இது லைட்டு எதுவும் இருக்காதெல்லாம் உங்களுக்கு இருட்டாக இருக்குது. பாருங்கள், சரியான கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு பெட்ரூமு, இது மாஸ்டர் பெட்ரூமு. இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. என்னென்னா வேலை நடந்துன்னு இருக்குது, வேலை முடியல, அதனால் இதாக இருக்குது. பாருங்கள், இது சமையல் ரூமு. லேட்டஸ்ட் மாடலாக பண்ணியிருக்காங்க. சிங்க் இது வந்து ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தேவை. ஒரு பெட்ரூமு. அடுத்தது செகண்ட் பெட்ரூமு. ரெண்டாவது பெட்ரூமு. இது 3வது பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். அடுத்த 3வது பெட்ரூம் போகிறோம். இது 3வது பெட்ரூம். எலிவேஷன் விட்டுருக்காங்க. பால்கனியும் விட்டுருக்காங்க லேட்டஸ்ட்டாக. பாருங்கள், அதோட இதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஜன்னலுக்கும் பக்கத்தில் அந்த கொசு வலையே கொடுத்துட்றாங்க. கொசு வலை ஆட் பண்ணிடுறாங்க. பக்காவாக இருப்பாங்க உங்களுக்கு. அந்த கரெக்டாக இது வந்து வெளியிலேருந்து பார்த்தோம்னா பால்கனி
பால்கனி எப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க. பால்கனி இதே மெத்தடில் தான் சார். இதே மெத்தடில் ஒரு 7 வீடு இருக்குது பாருங்கள். நியூ அப்பார்ட்மெண்ட், புதிய லான்ச், கீழ்ப்பாக்கம் மண்டபம் ஸ்ட்ரீட். மண்டபம் ஸ்ட்ரீட்டுக்கு கீழ்ப்பாக்கம் கார்டன் மண்டபம் ஸ்ட்ரீட்டில் வரும். பால்கனியோட 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூமோட அருமையாக பண்ணியிருக்காங்க. உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணணுன்னா உடனே எங்கள் கம்பெனி நீங்கள் அணுகலாம். உங்கள் ப்ராப்பர்ட்டி நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். பாருங்கள், இது ஜன்னலுக்கு பக்கத்தில் அது கூட வந்து கொசு வலைக்கும் பண்ணிடுறாங்க. கொசு வலையும் பண்ணிடுறாங்க. எந்த கொசு எதுவும் உள்ளே வராத அளவுக்கு பக்காவாக பண்ணி தராங்க. உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து உங்கள் இரா தெய்வசிகாமணி. தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா கூட வாங்கி கொடுப்போம். இதே மெத்தட் தான். இதே மெத்தடு ஃபஸ்ட் ஃப்ளோரு, அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய கேட்குறாங்க, எப்படி சார் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஏதாவது வழிமுறை இருக்காங்க? கண்டிப்பாக வழிமுறைலாம் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்து வாங்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது எப்படி அதிகமாக இன்றைக்கி வாங்குகிற ப்ராப்பர்ட்டி ஃப்யூச்சரில் அது அதிகமாக எப்படி விலை போகுன்றது அது ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதை அடுத்த பதிவு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், இது அந்த டோருக்கு மேலே இருக்க ஒரு கதவு லேட்டஸ்ட் மாடலாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாம் மடியும். பாருங்கள், இது செகண்ட் ஃப்ளோரில் நம்ம வீட்டுக்கு போகிறோம். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, உங்களுக்கு தெளிவாக இருக்கும். பாருங்கள், இந்த கதவை பாருங்கள். தேக்கில் பண்ணது, தேக்கு மரம். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். சார் எதாவது சொல்கிறாரு தேக்குன்றாருன்னு. நீங்கள் வந்து அப்படி சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த மர இடைப்பாறையில் கூட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேக்கு மரமாக சாதாரண மரமாக. பாருங்கள், இது ஹால். இது வந்து ஹாலு. வீடு வெளிச்சமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். சார், என்னால் ரொம்ப நாளாக என்னோடய சொத்தை விற்க முடியல சார். கண்டிப்பாக வாங்க. உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வாங்க. உங்கள் சொத்தை நாங்கள் விற்று கொடுத்துட்றோம். சொத்துனா வீடு மட்டும் இல்லை, வீடு, ஃப்ளாட்டு, நிலம், அப்பார்ட்மெண்ட்டு, ரெசார்ட்டு, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எல்லாத்தையுமே உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெட்ரூம் பாருங்கள். ஹாலு, இது சமையல் ரூம். உங்களுக்கு மேலே இதோட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. சிங்க்கு பாருங்கள். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இப்போ சதுரடி அமைப்பில் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் 1200 சதுரடி கணக்கு. பாருங்கள், இது ஒரு பாத்ரூம். இது ஒரு பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். பாருங்கள், வெளிச்சமாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து இது அட்டாச்சு ஒரு பாத்ரூம். இதோட அட்டாச்சு பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம். மொத்தம் 3 பெட்ரூம். எல்லா வீடுமே 3 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூமு வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. இப்போ ஒரு வீடும் உடைய அளவு வந்து 1200 சதுரடி, 1500. ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது. மொத்தம் 12 வீடு. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். 12ல் ஒரு 5 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 7 தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா உடனே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதில் இந்த நம்பரில், டிஸ்ட்ரிபியூஷன் நம்பரில் இதில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இப்போ வாங்கி கொடுப்போம். வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம். எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது. சொத்தை பற்றி யாரும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியெல்லாம் எதுவும் வாங்கவும் கூடாது. அது அவங்களுக்கு அது வந்து நமக்கு வேணும்ன்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க
இது கீழ்ப்பாக்கம், சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மண்டபம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த நியூ லான்ச்சிங் புது அப்பார்ட்மெண்ட். இன்னும் ஃபினிஷிங் கூட ஆகலை, இன்னும் ஒரு சில இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்குள்ளேயே ஃபினிஷிங் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்போவே முடிஞ்சிருக்கு. நீங்கள் வாங்க, அருமையாக ஒரு லேட்ரல் திங்கில் ஒரு சென்னை சிட்டியில் இது போல் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது போல் டோரு இந்த 2 மாடலில் இது 2ஆம் அடியர் அளவுக்கு இது போல் தேக்கில் யாருமே போட மாட்டாங்க. நம்ம கம்பெனி சார்பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மொட்டை மாடி போகும். இதுதான் ஒரு இதில் 1 2 மொத்தம் 5 வீடு இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு இதில் 5, ஒரு இதில் 5, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் வந்து இப்போ 3rd ஃப்ளோர் போகிறோம் சார். ஃபஸ்ட்டு செகண்டு 3rd ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வீடு வந்து 3 ஃப்ளோர். கீழே கார் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், மொத்தம் 3 ஃப்ளோர். அதே மெத்தட் தான் 1 2 3 4 ஒரு இதில் 4 வீடு, 3 4 12 வீடு. இப்போ நம்ம 3rd ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். பாருங்கள் கதவை பாருங்கள் பக்காவா. அதே போல் எல்லா வீடும் ஒரே ஸ்டைலில் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள் கதவுக்கு முன்னாடி ஒரு கதவு, சின்ன டோர். பாருங்கள் இதே ஸ்டைல் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சில பேர் கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா வளரக்கூடிய இடமா பண்ணணும். அந்த வளரக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா அதுக்குண்டான ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது, டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்லாம் இருக்குது. இந்தந்த இடத்துலலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த இடம்லாம் நல்லா வளருன்றது கூட ஒரு கண்டிஷனாக இருக்குது. இது ஒரு பெட்ரூம் பாருங்கள். எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன். இது சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி எல்லாருக்கும் அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் அதிகப்படியாக விற்கலாம் என்று எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி தருவோம். உங்களுக்கு சென்னையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் மண்டபம் 4வது தெருவில் இருக்குது. பாருங்க எலிவேஷன், பால்கனி பாருங்கள். இந்த பால்கனிக்கு வர்றது கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட கொசுவலையோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் பாருங்கள். சூப்பரான ஏரியா, ரெசிடென்சியல் ஏரியா, இந்த விஐபிஸுக்கு இருக்கக்கூடிய ஏரியா. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சுத்திரிங்க வீடு, சென்னை சிட்டி இது சுத்திரி வீடு பாருங்கள். சுத்திரி வீடு இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. சென்னை சூப்பராக இருக்குது. பால்கனியிலேருந்து பாருங்கள். இப்போ நான் பால்கனியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா பாருங்கள், சரிங்களா அருமையாக இருக்குது. சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி சார்பாக உங்கள் இரா தெய்வசிகாமணி. இந்த வீடு வேணும்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வீடை பார்த்தோம். இது வந்து சமையல் ரூம், இது ஒரு சமையல் ரூம். எல்லாம் நல்லா காற்றோட்டமாக, வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. எல்லா வீடுமே இருக்குது. இந்த 12 வீடுமே 3 பெட்ரூம், 3 பெட்ரூம். இது அட்டாச்சு பாத்ரூம். ஃபினிஷிங் ஆகலை, அதனால் அது அப்படி இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம். தமிழ்நாட்டில் உங்கள் ப்ராப்பர்ட்டி நிலமாக இருந்தாலும் சரி தான், வீடாக இருந்தாலும் சரி தான், ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி தான், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும், நிலமாக இருந்தாலும் சரி தான், வீடாக இருந்தாலும் சரி தான், ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே எதிர்பார்க்குறீங்களோ, எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துல உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு என்ன தேவை, வீடு மனை எது சம்மந்தமாக எதாக இருந்தாலும் எங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கேன் சார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வேணும்னு சொன்னால் உடனே அனுபவம் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. உங்களுடன் இரா தெய்வசிகாமணி.
நம்ம மொட்டை மாடி பார்த்துட்டோம். திரும்ப படிக்கட்டில் இறங்குறோம். பாருங்க, நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். உங்களுக்கு இந்த கீழ்ப்பாக்கத்தில் உங்கள் வீடு வேணும்னா உடனே அணுகும் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து உங்களுக்கு இராது தேவசி கம்பெனி. கீழ்ப்பாக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு புது அப்பார்ட்மெண்ட், மொத்தம் 12 வீடு, அதில் 5 வீடு முடிச்சு இன்னும் 7 வீடு இருக்குது. எல்லாம் 3 பெட்ரூமு வித் கார் பார்க்கிங்கோட சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா உங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுவோம். உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. உங்களுடன் இரா தேவசி கம்பெனி. தேங்க்யூ.